இந்தியால வந்து ஒரு சைலண்டா ஒரு விஷயம் நடந்துருக்கு. இது இந்த நீட்டுக்கு முதலே இது துவங்கிட்டு இந்த விஷயம். பாடி கேமுக்கு பதிலா ஹெட் கேம் குடுத்துருக்காங்க எல்லாருக்கும், வொர்க்கர்ஸுக்கும். பொதுவா எல்லா ஃபேக்டரிக்கும் போயிட்டுது இப்ப. அது மட்டும் இல்ல, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்ற ஆட்களுக்கும் இந்த பாடி கேமலாம் குடுத்துருக்காங்கன்னு வாங்க. என்னத்துக்குன்னு கேட்டா, அவங்கள வேலை செய்யறத மானிட்டர் பண்றதுக்கு இல்ல, அவங்களோட வொர்க் ஃபோர்ஸ மானிட்டர் பண்றதுக்கு. இது ஏன் நடக்குதுன்னா, ஏஐ ரோபோட்ட ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இந்த பாடி கேம் வந்து இந்த ஆட்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. எப்படி ஆட்கள் மூவ் பண்றாங்க, என்னென்ன டெக்னிக்ஸ பாவிக்கிறாங்க, எப்படி எப்படி அலைன்மென்ட்கள் அது இதுலன்னு சொல்லிக்கான விஷயங்கள மானிட்டர் பண்றதுக்கு தான் இந்த வொர்க்கர்ஸுக்கு இந்த ஹெட்டுக்கு இத போட்டிருக்காங்க. சரி, இந்த டேட்டாக்கள எடுத்து தான் நீ ரோபோட்ட ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வொர்க்கர்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே கிடைக்குது அதுக்கு. இப்ப யாரும் சைன் அப் பண்ணி போலாம்னு நினைக்கிறேன். அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்ற ஆட்கள் வந்து சைன் அப் பண்ணினா அவங்களுக்கு அது பே பண்ணுவாங்களா அது. ஸோ இது வந்து ஹவுஸ் ஹோல்டுல இருக்கிற ஆட்களுக்கு தான் அந்த ஆப்ஷன். வொர்க்கர்ஸுக்கு வந்து அது போட்டே ஆகணும். ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஆட்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த டேட்டாக்கள எடுத்து தான் இனி அவங்க ரோபோட்ஸ் ட்ரெயின் பண்ண போறாங்க இந்த வொர்க்குகளுக்கான ரோபோட்ஸுக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் துவங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த நீட் பிரச்சனையும் வந்தது. ஸோ இதுக்கும் சம்பந்தம் ஐ டோன்ட் நோ இருக்கலாம். ஏன்டா டிஸ்ட்ராக்ஷன் வந்து அது ஒரு காமன் ஃபார்முலா அவங்க பாவிக்கிறது. இந்த மெயின் விஷயங்கள்லேருந்து ஆட்களை திசை திருப்புறதுக்கு தான் சின்ன சின்ன விஷயங்கள் உருவாகுது. ஸோ இது வந்து பேசிக்காக இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியலுக்கும் பொதுவாக போயிருக்குது, அக்ரிகல்ச்சருக்கும் போயிருக்குது. விவசாயத்தில் மக்கள் இந்த டேட்டாக்கள் எடுக்க வலிக்கிட்டுறாங்க அவங்க. ஸோ இந்த விஷயம் சைலண்டாக துவங்கினது. ஸோ இந்த 2 விஷயத்தை நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா இல்லையான்றது அது பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ ஆனால் இதை பற்றி யாருமே பெருசாக காய்ச்சதும் இல்லை, அதை பற்றி நோட் பண்ணதும் இல்லை. ஆனால் ஸோ ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸுக்கான ரோபோட்டுகளுக்கான டேட்டாக்கள் இந்தியன் ஒர்க்கர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ண துவங்கிட்டாங்க. ஸோ